வழி இருக்கக்கூடாது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்குலாம் ஏன் ஒரு இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லி ஏன் விதிகளை 5-6 விதிகளை போட்டு அணுகணும் அப்படின்னா, டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கணும் பள்ளி. 1:30 மீட்டிங் சொன்னாங்க, நான் 2 மணிக்கு போவேன், கையெழுத்து போகலாம், கையெழுத்து போட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அணுகுமுறை மாறணும். சொல்லியிருக்காங்க. ஏன் யாரை பத்தி பேச போறோம்? உங்க பிள்ளைகளை பத்தி பேச போறோம், அவர்களுடைய கல்வியை பத்தி பேசுறோம், அவருடைய எதிர்காலத்தை பத்தி பேசுறோம். என்ன பண்றாங்க, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க போறோம். அதுக்காக தான் கொடுக்கணும். ஆக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் முறைப்படுத்திருக்காங்க. அதை ஒன்று சொல்லுங்க. நெகை வெட்டுவது, முடி வெட்டுவது, தயவுசெய்து இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் ஏன்னோ வாக்க வரப்ப நல்லா வலிச்சு வந்த மாதிரி இப்படி வலிச்சு விட்டுட்டு இங்க குருவி கூடு வெட்டுறாங்கலாம் வச்சுக்கிட்டு அவன் அதுல கூடு போட்டு டிசைன் பண்ணுவீங்க. ஐபரோலாம் போடுறான், பசங்க போடுறாங்க. இப்போ லேடிஸ் தான் பியூட்டி பார்லர்லாம் போறாங்க, என்னென்னமோ பண்றாங்கன்னா இப்போ பசங்கலாம் போடு போறாங்க, இப்படி போறாங்க, என்னென்னமோ போட்டு வரான். மட்டைகள்லாம் நட்சத்திரம் வாங்கிட்டு வரான் அப்படின்னு அந்த மட்டையை அடிச்சுலாம். சின்ன பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி நீங்க அழகு பார்த்தீங்கன்னா அதை அவன் ரசிக்கிறான். நாளைக்கு என்ன பண்றான், அவனே பண்றான். நீங்க செய்யாதான்னு சொல்லும்போது என்ன சொல்லுவான், அன்னைக்கு நீ செஞ்ச இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனா அதான் நினைப்பான், நான் இன்னைக்கு செய்ய என்ன விட்டு எதுக்கு சொல்ற செய்யாத. ஆக முடி வெட்டுவது, நெகை வெட்டுவதுல இருந்து சுத்தமா பிள்ளைகள். ஏன்னா பிள்ளைகள் வந்து உங்களுக்கு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டு அதை இதை முறையாக செய்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இருக்கிறது அங்கதான் தொடங்குகிறது. ஏன்னா உங்க பிள்ளை மற்ற பிள்ளைகளை பார்க்குது. வகுப்புல 1-2 இல்ல 50 குழந்தைகள் இருக்கிறாங்க, 50 குழந்தைகளை பார்க்குது. இன்னொரு குழந்தை நல்ல ட்ரெஸ் நீட்டா போட்டு அப்படி அழகா வந்துச்சு அப்படின்னா அதை தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது. பள்ளியில யூனிஃபார்ம்ங்கிறதே வந்தது காரணம் தான். ஏன்னா கலர் ட்ரெஸ் போட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா ட்ரெஸ் வந்தாங்கன்னா இந்த வேறுபாடுகள் தெரிஞ்சிடும். ஏழை பணக்காரன் இல்லாதவங்க இருப்பவன் வேறுபாடெல்லாம் வந்துடும் அப்படின்னா உருவாக்கணும். ஆக இதுலயும் அவனால கண்டுபிடிக்க முடியாது இல்லை பிள்ளைங்க. அது அப்படிப்பட்டதால் இப்போ ஏன் ஃபீஸ் கூட நீங்க இழுக்காதீங்க, கட்டுங்கன்ற அதுவும் தரமான ஏற்படுத்து. உங்க பிள்ளை ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கேட்டாங்க, எதிரி ஒதுங்கி நின்று ஃபீஸ் கேட்டாங்க, நோட் புக்கு தரமானே. உங்க பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மை, நீங்க காசு கடமா நீ என்னென்னமோ செஞ்சிருவீங்க. ஆனா பள்ளியில கட்டுறதுக்கு அதே மாதிரி ஒரு ஆட்டுது கூடிய அடுத்த மாசம் 2,000 வாங்கி கட்டிட்டேன்னா பிள்ளைகள் அப்பதான் இந்த தாழ்வு மனசு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. ஆக உங்கள் குழந்தை ஒரு தாழ்வு மனப்பான்மைகளும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல போயிருது, நாமெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பின்னால போகுது அப்படின்னா காரணம் நீங்க பிள்ளை குறை சொல்லாதீங்க. நாளைக்கு உள்ள வந்து எல்லா படங்களையும் ஃபெயில் ஆகி ரேங்க் கார்டு வந்து நிக்கிறீங்கன்னா காரணம் நீங்க எழுபது ஏதோ பண்ணிருக்கீங்க. சோ இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கறது தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் ஒரு தடவை கூப்பிடுறேன், நான் பார்க்கணுங்கிறத சொல்றோம். அதனால தயவு செய்து உங்களுக்கு வேலை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படிங்கிறீங்க. பட் எல்லாம் எதுக்காக போறீங்க? பிள்ளைகளுக்காக போறீங்க. அப்ப அந்த பிள்ளைகளே மறந்து போனது என்ன இருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பள்ளியில சில மாற்றங்களை உருவாக்கணும், வளர்ச்சி ஏற்படுத்தணும், ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறத பள்ளி சரியா இருக்கு. அட்லீஸ்ட் நான் இருக்கிறவரை கண்டிப்பா அது சரியா இருக்கு. எவ்வளவுக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதான் என்னுடைய நேச்சர். காரியம்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அதை எவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா என்னால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணணும் தான் போகும். ஆக அதுதான் உங்களை என்ன பயமுறுத்தல உங்கள்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் வரணுங்கிற ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் அதுவும் நீங்க எழுதுங்க. அதாவது தொடக்க கல்வியில் இருக்க தொடக்க கல்வினா உங்களுக்கு தான் பாதி, நீங்க தான் எங்களுக்கு பாதி தான் உங்க குழந்தைகள். மேல்நிலை பள்ளிக்கு வந்துட்டு அதை வேற மாதிரி பாருங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாமே செய்ய தெரியும். அப்பா மட்டும் நான் சொல்லலாம் என்ன ஒரு விஷயத்தை கொண்டே வர மாட்டேங்கிறான். அக்டோபர்ல காலாண்டு செப்டம்பர் ரேங்க் கார்டு சைன் பண்ணல. ஒரு 9வது பையனுக்கு ரேங்க் கார்டு சைன் பண்ணலாம். அதனால செகண்ட் இடைத்தேர்வு ரேங்க் கார்டு கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பூங்கல அப்பா அம்மா வரணும், வரவே இல்லை. இவன் சொல்லவே இல்லை. அரையாண்டு தேர்வு எழுத முடியாது, இவன் ரேங்க் கார்டு சைன்
செலக்ட் பண்ணி எந்த